பழனிசாமி அவர்களுக்கு ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. இப்போ பொதுவாகவே நமக்கு போலிங், பப்ளிக் போல், எக்ஸிட் போல் இதெல்லாம் எடுக்கும்போது அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா கூட்டணி கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீடு வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஈஸியா நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள், தடுமாற்றங்களே இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரப்போகுது மே 4ஆம் தேதி. இப்போ எக்ஸிட் போல் எல்லாமே வந்து விட்டாச்சு. சில பேர் ஒப்பீனியன் போல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சேனல்ஸ்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்கு வந்து சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மனால வந்து எந்த பார்ட்டிக்கு சாதகமா இருக்கும் சொல்லிட்டு கணிச்சு சொல்ல முடியாது. ஆனா இந்த ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு யாரு இந்த முக்கிய 4 தலைவர்களுக்கு எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்மனால பார்க்க முடியும். சோ இப்போ அது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்மளோட முன்னாள் முதல் அமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. பழனிசாமி அவர்களுக்கு அன்னைக்கு கிரகஸ்திதி எப்படி இருக்குது, கட்டம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ராசிப்படி பார்த்தா 7ஆம் வீட்டுல வந்து இந்த செவ்வாய் சனி பகவானோட சேர்க்கை இருக்குது. 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. அப்படியே தொழில் வீட்டுல வந்து குரு பகவான் இருக்காங்க 10ஆம் இடத்துல. இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ இவருக்கு வந்து எப்படி இருக்க போகுது, தொழில் வீட்டுல குரு இருக்கும்போது வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு திறமை என்றது கொடுப்பாருங்க கட்டாயமா. குரு யாருன்னா ஒரு அட்வைசரி பர்சன், ஹையர் அதாரிட்டேட்டிவ் அட்வைசரி பர்சன். அப்படியே தொழில் வீட்டதிபதியான புதன் வந்து சூரியனோட சேர்க்கையில 8ஆம் இடத்துல இருக்காங்க. சோ 8ஆம் இடம் வந்து சடன் சேஞ்சஸ், சடன் மாற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து எதிர்பார்க்காத மாற்றங்கள்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா இங்க வந்து எதிர்பார்க்காத மாற்றங்கள் இருக்கிற வீட்டுல வந்து சூரியனோட சேர்க்கையில இருக்காங்க தொழில் வீட்டதிபதியான புதன். சூரியன் யாரு? அதிகாரம் கொடுக்கிற கிரகம், ஆட்சி பண்ற ஒரு கிரகம் தான் சூரியன். சோ சில வாட்டி அது என்ன நடக்கலாம்னா, இப்ப பொதுவாவே நமக்கு போலிங், பப்ளிக் போல், எக்ஸிட் போல் இதெல்லாம் எடுக்கும்போது அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சோ தொழில எதிர்பார்க்காத மாற்றங்கள் தெரியுது. அப்படியே வந்து அவருக்கு கொஞ்சம் 7ஆம் வீட்டுல செவ்வாய் சனி பகவானோட சேர்க்கை இருக்கிறதுனால கூட்டணி கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீடு வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ கூட்டணி கூட ஏதாச்சும் பிஜேபி கூட்டணி கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்காங்க. 2ஆம் வீடு இன்கம் ஒரு ஹவுஸ், அப்படியே வெல்த், ப்ராஸ்பரிட்டி, ஹாப்பினஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸா இருக்கிறதுனால 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனால அது வந்து அவருக்கு அன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு இருக்கிற கட்டம் படி அவருக்கு கொஞ்சம் ப்ராஸ்பரிட்டி வரக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே தொழில் வீட்டுல இருக்கிற குரு அதிகாரம் கொடுக்கிற பிளானட் ஆயிருக்கிறதுனால அவருக்கு வந்து என்னன்னா அதிகார வாய்ப்பு பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ பழனிசாமி அவர்களோட ராசிக்கு அந்த ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு இருக்கிற ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பழனிசாமி அவர்கள் பிறந்தது வந்து இந்த கன்னி ராசில பிறந்திருக்காரு. அவர் வந்து ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு இருக்கிற ராசி வந்து விருச்சிக ராசி ஆச்சு. சோ இந்த கன்னிக்கு வந்து விருச்சிகம்னு பாத்தீங்கன்னா அது வந்து 3ஆம் இடமா மாறிடும். 3ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா அது மேலிஃபிக் ஹவுஸ், முழுமையான மேலிஃபிக் கிடையாது, 6, 8 மாதிரி. ஆனா
ஓரளவுக்கு மேலிஃபிக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா ஈஸியா நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இப்போ நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு வருவோம். பழனிசுவாமி அவர்கள் பிறந்தது வந்து உத்திரம் நட்சத்திரம். ஸ்டாலின் அவர்களோடது உத்திரம் தான், பழனிசுவாமி அவர்களோடது உத்திரம் தான். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அப்புறமா அவரோட இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் வந்து அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 6ஆம் ஸ்டாரா இருக்கும், அங்க 6th ஸ்டார் இருக்கும். சோ 6th ஸ்டார்ன்றது சாதனா தாரான்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக ஒத்து போகும்னு பாத்தீங்கன்னா வெல்த் ப்ராஸ்பரிட்டி கொடுக்கறதுங்க சாதனா தாரா. சாதனா தாரா அன்னைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப சிறப்பா போறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஹாப்பினஸ் ப்ராஸ்பரிட்டி கொடுக்குற ஒரு நாள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 6ஆம் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் தீர்க்கிற ஒரு ஸ்டார், பிரச்சனைகள் சண்டைகள் தீர்க்கிற ஒரு ஸ்டார் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ அப்டக்கிளோ சண்டையோ போர் நடந்துட்டு இருந்தா அது ஒரு முடிவு காட்டுற நாள்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவாவே நமக்கு தேர்தல் சொன்னா அது ஒரு போர் தான். சோ போருக்கு முடிவு காட்டுற ஒரு நாள் சொல்லிட்டு சொல்லலாங்க பழனிசுவாமி அவர்களுக்கு. இந்த ஸ்டாலின் அவர்களுக்குமே சரி பழனிசுவாமி அவர்களுக்குமே சரி அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ லக்னத்துக்கு நம்ம வருவோம். பழனிசுவாமி அவர்களோட லக்னத்துக்கு இந்த ஒரு தேர்தல் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிற லக்னம் எப்படி இருக்குது? பழனிசுவாமி அவர்கள் பிறந்தது ரிஷப லக்னத்துல. கவுண்டிங் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 8 மணிக்கு இருக்கிற லக்னம் ரிஷப லக்னம். அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குங்க. ஏன்னா பொதுவாவே லக்னப்படி ஆகட்டும் ராசிப்படி ஆகட்டும் 1, 5, 9 வந்து சுப பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து சுப லக்னத்துல தன்னோட சொந்த லக்னத்திலேயே ஆரம்பிக்க போறதுனால வந்து சுப லக்னத்துலதான் அவருக்கு ஆரம்பிக்க போகுது. சோ லக்னப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப நல்லா ஒத்து வருது அந்த நாள்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ கட்டம் வேறு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. டேட் நியூமராலஜி படி எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி வந்து டிரைவர் நம்பர் முழுக்க கணக்கு போட்டு பார்த்தா கண்டக்டர் நம்பர் 1 வருது. ராகு சூரியனோட சேர்க்கை இருக்குது. சோ இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு, இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வருது. 12ஆம் தேதி வந்து குருவோட நம்பர் முழுக்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா கண்டக்டர் நம்பர் 9 வருது. 9 வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். பழனிசுவாமி அவர்கள் பிறந்தது வந்து குரு செவ்வாயோட காம்பினேஷன்ல. தேர்தல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகு சூரியனோட காம்பினேஷன்ல நடக்க போகுது. இப்போ இந்த ராகு டேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராகு 4ஆம் தேதிக்கு குரு 12ஆம் தேதிக்கு வந்து ஓரளவுக்கு ஒத்து போகும். ரொம்ப எதிரிகள் கிடையாது, அப்படியே வந்து ரொம்ப நண்பர்கள் கிடையாது. அது ஒரு சிம்பிளா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அப்புறமா இந்த ஒரு அவர் பிறந்த கண்டக்டர் நம்பர் 9 செவ்வாய்க்குமே சரி, இந்த தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு இருக்கிற கண்டக்டர் நம்பர் 1க்குமே சரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இங்க 1க்கு 9ன்றது பெஸ்ட் ஃப்ரெண்டு. பட் ராகு இந்த அந்த தேதிக்கு வந்து இவர் பிறந்த தேதின்றது பாத்தீங்கன்னா நியூட்ரல். சோ இந்த ஒரு நியூமராலஜி வச்சு கணக்கு போட்டு பார்த்தா அந்த நியூமராலஜி டே வந்து அவருக்கு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் ஒரு 50% 60% மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மொத்தத்துல அந்த ஒரு தேர்தல் டே அன்னைக்கு அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட் படி பார்த்தோம்னா மிக்சடு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனா லக்னப்படி அவருக்கு ஒத்து வர லக்னம், ராசிப்படி அவருக்கு ஒத்து வராத ராசி. ஆனா கட்டம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்டம் தான் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ மொத்தத்துல வந்து அவருக்கு 70 to 80% வந்து அன்னைக்கு பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பழனிசுவாமி அவர்களுக்கு.